சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் கூட இந்த நாளிலே அன்புடனே வாழ்த்தி உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பதில், அதை விளக்கி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய வீடு செழிக்க என்ன வழி? கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இந்த நேரத்திலும் அசைவாடி உங்கள் குடும்பம் செழிக்க வழிவகை செய்வாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு பல விதங்கள் இருக்கிறது. நாம் தசம பாகம் செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஒரு துன்ப நேரத்தில் பொருத்தனை பண்ணி நாம் பொருட்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கென்று நமக்கு ஆபத்து, ஒரு முக்கியமான நேரம், சஞ்சலம், தவிப்பு நீங்க நாம் பொருத்தனை பண்ணுகிறது வேறே. ஆனால் பொருளால் கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமா? கர்த்தர் அதை விசேஷ விதமாய் பார்க்கின்றார். பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேல் தன்னுடைய மந்தையில் தலையீற்றுகளில் சிலவற்றை கர்த்தருக்கு கொண்டு வந்தார். முதற் பலன்கள், ஒரு செடியில் இருந்து கனி வருகிறது. நம்முடைய வீட்டில் அருமையாய் வாழை மரம் வைக்கின்றோம். அதில் முதல் குலையாய் வாழை காய்த்து பழம் பழுத்து வந்திருக்கிறது. அந்த முதல் கொலையை கர்த்தருக்கென்று போய் காணிக்கையாய் படைப்பது, அவரை கனம் பண்ணுவது. தேவனே, இதையெல்லாம் எவ்வளவு அருமையாய் நேர்த்தியாய் டிசைன் பண்ணியிருக்கிறீர், எவ்வளவு அழகாக எங்களுக்கு தந்திருக்கிறீர், நாங்கள் வாழ்ந்திருக்க வழி செய்திருக்கிறீரே. இதோ முதலாவது தார் வாழை, இதை உமக்கு காணிக்கையாய் நான் கொடுக்கிறேன். முதல் விளைவினாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் என் மனைவி சோஃபியும் எங்கள் திருமணத்திற்கென்று போட்ட மோதிரங்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் நாங்கள் போய் ஆல்டரிலே படைத்திருக்கிறோம். தேவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறார். பொருள் காணிக்கைகளை தேவன் விசேஷமாய் கருத்தில் கொள்ளுகின்றார். விளைவின் முதற் பலன்களை கொண்டு வரும் பொழுது தேவன் ஆனந்தம் கொள்கின்றார். தன்னை கனம் பண்ணுகிறதை அவர் விசேஷ விதமாய் பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். குடோன், களஞ்சியங்கள், சேர்த்து வைக்கும் இடம். இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே பணம் சேர்த்து வைக்கிறதற்கு என்று இல்லை, வருகிறதற்கும் செலவு செய்வதற்கும் சரியாய் போகிறது. சிலருடைய வீட்டிலே கடன் வாங்க வேண்டியதாய் இருக்கிறது. இல்லை, பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணா உன்னுடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அடைச்சி வைக்கத்தக்கதா நிரம்பும்.
உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். புரண்டோடும் என்று சொன்னால், ஆமா, மீதம் மீதம் எடுக்கத்தக்கதாகவும் நிறைய நிறைய உடையதா இருக்கவும் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கையில் உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது என்றால் மீதம் எடுப்பது எவ்வளவு எளிது. நிறைவான பலனை கர்த்தரிடத்தில் பெறுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வீர்களா?